ஸோ இஃப் ஆஃப் கண்டிஷன் ஃபுல் கோலன் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குங்க. அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸு. கரெக்டுங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் தப்பு, கண்டிஷன் ஃபால்ஸுங்க. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. லெஸ் தென் 10 20 லெஸ் தென் 10 கிடையாது. ஒய் இஸ் அது ஒர்க் ஆகாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுக்குறேன் எல்இஃப்ல கிடையாது. 20 இஸ் ஈக்குவல் டு 10 கிடையாது. எல்ஸ் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைப்பா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்னு போட்டுருப்பா அப்படின்றேன். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷியன் ப்ராடக்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களை மீட் பண்றதுல. இஃப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். ஸோ பைத்தான்ல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோங்க. அதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை பண்ணு, அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது எழுத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷனே வருதுங்க. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும், என்கிட்ட படிக்கணும், ஏதாவது வேணும்னா வந்து கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க இந்த டீட்டெயில்ஸ் வச்சுங்க. சரி, ஓகே. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார்னா வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு சாக்லேட் லெஸ் தென் 2 சாக்லேட். ஆமா, the condition is true. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இஃப் the condition is there, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வந்து எனக்கு இந்த வேலையை செய்யே அப்படின்ற மாதிரி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த வேலைங்க. ஓகே, இந்த மாதிரி தான் கண்டிஷன் எழுதுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இது ட்ரூவா இருக்குங்க. அப்படி ட்ரூவா இருக்கும்போது இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க. நம்ம அந்த இஃப்க்கு உள்ள இருக்கிற கோடு வந்து ரன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கோடு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸும் ஒய்யும் வந்து சேமா இருந்தா ஸோ இஃப் கண்டிஷன் எப்படி எழுதுவாங்கன்னா இஃப் இந்த பிராக்கெட்லாம் இல்லைங்க, கண்டிஷன் இருக்கும், ஒரு ஃபுல் கோலன் போடணும். அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்கு கீழேனா ஒரு இன்டென்டேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா வந்து இது ஸோ இந்த இஃப்க்கு கீழே இது இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நேராக எழுதுனீங்கன்னா இஃப்க்கு உள்ள இருக்குன்னு இல்லை வெளியில இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு உள்ள எழுதுறதா இருந்தால் ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதணும், அதான் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரிண்ட் பண்ணு நான் சொல்றேன். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. 2 இஸ் ஈக்குவல் டு 2 தாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. இஃப் கண்டிஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் மெமரியில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 போய் உட்காந்துச்சுங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து லைக் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 வந்துச்சுங்க. சூப்பருங்க. எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஸோ இஃப் ஆஃப் கண்டிஷன் ஃபுல் கோலன் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குங்க. அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸு. கரெக்டுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இது அப்படியே நம்ம லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராமுங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேங்க, இந்த இஃப்க்கு உள்ள ஒரு இஃப் சாட்டிஸ்ஃபையானா இது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு கோடு எழுதணும். இதுதான் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சுங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம wikidiki.comல சூப்பராக ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சார், நான் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் பைத்தான்ல படிக்கணும் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 500 இன்டர்வியூ கொஷின்ஸை இந்த லிங்க்ல போட்டிருக்கோம், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ என்னங்க பார்க்க போகிறோம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ பைத்தான்ல இஃபல்ஸ்னா என்ன, எல்இஃப்னா என்னன்ற பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பைத்தானோட நான் போட்டிருக்கேங்க நம்மளுடைய சேனல் காஷ்வின் ப்ராடக்ட். தயவு செஞ்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன வந்து ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க சார், அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை சார்.
ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகல. 2 சாக்லேட் லெஸ் தேன் 2 சாக்லேட் சான்ஸ் இல்லப்பா, அது நடக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அப்படி ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ நம்ம இன்னொரு கண்டிஷன், இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகலையா, சரி இன்னொரு கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு நினைச்சேங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய elif அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாகுது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சா இது நடக்காது. அட்லீஸ்ட் இந்த கண்டிஷனா சாட்டிஸ்ஃபை ஆகும் பார்க்க. 2 சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு 2 சாக்லேட், ஆமா. ஸோ மேபி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா the code runs இட்ஸ் ட்ரூ. அது ட்ரூவா இருந்துச்சுன்னா வந்து அந்த கோட் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. அதாவது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா elif கண்டிஷனாவது நடக்கும். ஓகே, இதுதான் வந்து elif அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது அப்படியே நம்ம ப்ரோக்ராமா பார்க்கலாங்க. ஓகேவா? x is equal to 4, y is equal to 2ன்னு போட்டிருக்கேன். 4 less than 2 சான்ஸ் இல்லை. 2 4 less than 2 சான்ஸ் இல்லை. 4 greater than 2 சான்ஸ் இருக்கு. அப்போ இது ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அந்த கண்டிஷனை கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கோடு எழுதுதான் elif அப்படின்ற எல்ஸ் இஃப்ன்றதான் elif அப்படின்றது பைத்தான்ல கொடுக்குறாங்க. ஓகே, elif அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க. இது வந்து பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணுதுங்க. சரி, ஓகே சார், நாம இப்போ பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? elseif அப்படின்ற இந்த கோடை நம்ம elifன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஸோ x is equal to 50ன்னு இருக்குங்க. ஓகேவா? மெமரியில 50ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. y is equal to 50ன்னு இருக்கு. ஓகேவா? ஒய்யோட வேல்யூ 50ங்க. அப்படின்னா 50 இஸ் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு 50 தான். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஒய்யா கிடையாது. இஃப் ஸ்டேட்மெண்ட் தப்பு, கண்டிஷன் ஃபால்ஸுங்க. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அப்போ நம்ம உள்ள போகும். உள்ள போய் பிரிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஈக்குவல்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஈக்குவல். சூப்பரு. ஓகேவா? இது அப்படியே கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த கோடை அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 2 இருக்குங்க. இதை நம்ம அவுட்புட் எடுக்க பார்க்குறோங்க. ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன் வேலை செய்யாது, elif தான் வேலை செய்யுங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோடு ஒர்க் ஆகும். இதுதான் உங்களுடைய பைத்தான் இஃப் elif கோடுங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யலப்பா, ஓகே, elifம் வேலை செய்ய, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலப்பா, இந்த கண்டிஷன் எதுவுமே ஒர்க் ஆகலாம், இதை பண்ணுப்பா, எதுவுமே ஒர்க் ஆகலன்னா இதை பண்ணு அப்படின்றத நம்மளுடைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன் ரெடியா இருக்குங்க. இஃப் கண்டிஷன் நமக்கு 2 சாக்லேட் லெஸ் தான் 2 சாக்லேட் வாய்ப்பே கிடையாதுப்பா, கண்டிஷன் ஃபால்ஸுங்க. கண்டிஷன் ஃபால்ஸுங்க. அப்படி ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த கோடு வேலை செய்யாது. ஸோ இந்த கோட் ஒர்க் இஃப் இட் இஸ் ஃபால்ஸ். சரி, அடுத்து என்ன பண்ண போறேன்? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து elif செக் பண்ணி பார்க்கலாம். 2 சாக்லேட் கிரேட்டர் தான் 2, அட கடவுளே, இதுவும் வேலை செய்யாதுங்க. ஓகேவா? கோட் ஓன்ட் ரன் இஃப் ஃபால்ஸுங்க. ஓகேவா? ஃபால்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸுங்க. இதுவும் நமக்கு வேலை செய்யாதுங்க. ஸோ இஃப்பும் வேலை செய்யல, elifம் வேலை செய்யலைன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நம்முடைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா இதை பண்ணு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், இதை பண்ணு அப்படின்றதுதான் கோட் ரன்ஸ் இஃப் நத்திங் அபவ் சாட்டிஸ்ஃபைஸ். இதுதான் நம்முடைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. 2 இருக்கு. 2 லெஸ் தேன் 2 கிடையாது. எல்ஸ் போடுறோம். 2 அப்படி இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்ஸ் கண்டிஷன் நீ elif வேணாம் சார் நினச்சா அதுவும் விட்டுடலாம். இஃப் எல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, தப்பு கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது தப்புங்க, இதுதான் பிரிண்ட் ஆகும். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஈக்குவல் தான் பிரிண்ட் ஆகும். சூப்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுங்க. சரி, ஓகே. இதை மெமரியில் போய் போட்டு பார்க்கலாமா? எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போய் போட்டு பார்க்கலாங்க. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருக்குங்க. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ங்க. இப்போ நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு தரங்க. ஓகே, இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு தரங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு கொடுக்குறேன். 20 லெஸ் தேன் 10, 20 லெஸ் தேன் 10 கிடையாது. ஒய் இஸ் அது ஒர்க் ஆகாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுக்குறேன். elifல கிடையாது. 20 இஸ் ஈக்குவல் டு 10 கிடையாது. எல்ஸ் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைப்பா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய்ன்னு போட்டுருப்பா அப்படின்றேன். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்க. ஸோ ரெண்டுமே ஒத்துக்கலைங்க, அதனால சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து உங்களுடைய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, 2ன்னு இருக்குங்க. ஓகேவா? எக்ஸ் லெஸ் தேன் ஒய்ன்னு கொடுத்து நம்ம போய் செக் பண்ண போகிறோம். ஸோ 4 லெஸ் தேன் ஒய்யாக இருந்தால் இது ஒர்க் ஆகணும். 4 இஸ் ஈக்குவல் டு ஒய்யா 2 இருந்தால் இது ஒர்க் ஆகணும். 2ம் இல்லைப்பா அப்படின்னா இந்த 3வது வேலை செய்யணுங்க. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணலாங்க. நான் இப்போ ரன் பண்ண போகிறேங்க. ஸோ ரன் பண்ணுறேங்க.
ஸோ எல்ஸ் கண்டிஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோட் ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். இது என்னோட மெயில் ஐடிங்க. ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸுங்க. ஒரு சாக்லேட் எடுத்து வாங்க, ஜாலியாக சாப்பிட்டு பேசலாங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இது என்னுடைய கம்பெனியோடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுங்க. ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன டவுட்டாக தான் என்கிட்ட கேட்கலாங்க. சரி, ஓகே. நான் திரும்ப சொல்கிறேங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நான் இந்த லிங்க்கில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பைத்தானோட இன்டர்வியூ கொஸ்டினாக படிக்கணும்னா வந்து கிட்டத்தட்ட 400 கொஷின்ஸை இந்த லிங்க்கில் நான் லோட் பண்ணியிருக்கேன். போய் லேர்ன் பண்ணிக்கங்க. அண்டு நீங்கள் என்ன கைடன்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு பண்ணக்கூடிய ஒரே இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கி டிகேன் காஷன் பட்டங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ்.